அவர் பலியினில் கலந்திட அவர் ஒளியினில் நடந்திடும், அவர் பலியினில் கலந்திட அவர் ஒளியினில் நடந்திடும், சாட்சிகளாய் என்று வாழ்ந்திடும். இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். சுமைகளை சுகங்களாக மாற்றுவாம், வளமுடன் வாழும் வழியை காட்டுவாம். சுமைகளை சுகங்களாக மாற்றுவாம், வளமுடன் வாழும் வழியை காட்டுவாம். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது சத்யா சீலன் அவர்களின் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும் உடல் உள்ள சுகம் வேண்டியும் இறையாசீர் வேண்டியும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருள் ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ.
அதனால் உமது கொடையின் பிணையை அவரில் பெற்று கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 முதல் 37 முடிய. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீ தொன்று தொட்டே நிலைத்துள்ளேன். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரை என்றென்றும் தூய்மையை உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வசனங்கள் 7 முதல் 15 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்பப் போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் ஒரு குழுமம், ஒரு சமூகம், ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மாதிரி சமூகமாக, ஒரு மாதிரி குழுமமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவர்களிடத்திலே தேவையில் இருப்பவர்கள் என்று யாருமே இல்லை. அனைவரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். ஒருவருக்கொருவர் தங்களிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஒருவரை குறித்து ஒருவர் குறை சொல்லாமல் அனைவருமே நல்ல எண்ணம் உடையவர்களாக, யாராவது ஒரு குறையில் இருந்தார்கள் என்றால், ஒரு தேவையில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய ஒரு மாதிரி குழுமமாக தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்ந்ததைத்தான் இன்றைய முதல் வாசகம் பதிவு செய்கின்றது. அதிலும் குறிப்பாக முதல் வாசகத்தின் இறுதி வரிகளில் நாம் வாசிக்க கேட்ட அங்கே யோசேப்பு என்கின்ற ஒரு லேவியர் இருந்திருக்கின்றார். அவருக்கு திருத்துதர்கள் என்ன பெயரை கொடுத்திருக்கிறார்கள்? ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படக்கூடிய பர்னபா என்கின்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள். ஊக்குவிக்கும் பண்பு என்று சொன்னால் மற்றவர்களை தட்டி கொடுக்கக்கூடிய பண்பு. மற்றவர்கள் சோர்வாக காணப்படுகின்ற பொழுது, மற்றவர்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையை இழந்து காணப்படுகிற பொழுது அவர்களை தட்டி கொடுத்து, தோள் கொடுத்து, உங்களால் முடியும், வாழ்வு இன்னும் முடிந்து விடவில்லை, நம்பிக்கையோடு இருங்கள் என்று அவர் நிச்சயமாக பலரை தன்னுடைய வாழ்க்கையிலே கை தூக்கி விட்டிருப்பார். அதை கண்ட திருத்தூதர்கள் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான பெயரை கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இன்றைக்கு நம்மிடத்திலே இந்த ஊக்குவிக்கக்கூடிய பண்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஊக்குவித்தல் என்பது மற்றவர்களை தட்டி கொடுத்தல், மற்றவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு நம்மால் இயன்ற உதவிதனை அவர்களுக்கு செய்தல். இன்றைக்கு நாம் 2 விதங்களிலே ஊக்குவிக்கலாம். ஆங்கிலத்திலே என்கரேஜ்மெண்ட் என்று சொல்லுவார்கள். எந்த அளவிற்கு ஊக்குவிக்கலாம்? ஒரு குழுமம் நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய குழுமம், நம்முடைய ஊர், நம்முடைய பங்கு எதுவாகவும் இருக்கலாம். அந்த குழுமத்திலே ஒரு பிரச்சனை, அதிலே 2 நபர்களுக்கு இடையே பிரச்சனை இருக்கிறது. நாம் ஒரு பொது ஆளாக, ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கிறோம். அதிலே நாம் எப்படி ஒரு தீர்வை கொண்டு வர முடியும்? இங்கே 2 விதத்திலே நம்மால் ஊக்குவிக்க முடியும்.
ஒரு விதமான ஊக்குவிப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை, அந்த சிக்கலை இன்னும் அதிகப்படுத்துவது. அந்த இரு நபர்களிடம் பேசி அவர்களிடம் அந்த சிக்கலை எவ்வாறு பெரிதுபடுத்தலாம் என்கின்ற விதத்திலே நம்மால் ஊக்குவிக்க முடியும். இப்போ 2 பேருக்கு 2 குடும்பத்துக்கு இடையில பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பத்திட்ட போய் இன்னொரு குடும்பத்தை பற்றி தவறாக பேசுவது, நீ விடக்கூடாது, நீ இறங்கி போகாத, நீ ஏறி நில்லு, ஏறி அடி கபிலா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் கூட ஒரு வசனம் வரும். அன்பு மக்களே, அந்த அளவிற்கு அதிகமாக தூண்டுதலை ஏற்படுத்தி அங்கே பிரச்சனையை மிகுதிப்படுத்துவது. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது. இது ஒரு விதமான ஊக்குவித்தலாக இருக்கிறது. ஆனால் இது எதிர்மறையான ஊக்குவித்தல். ஆனால் இன்னொரு விதமான ஊக்குவித்தல் எப்படிப்பட்ட ஊக்குவித்தல்? அந்த பிரச்சனை நமக்கு தெரியும், ஒரு சிக்கல் நமக்கு தெரியும், இரு சாராரிடமும் போய் பேசுவது, கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் இறங்கி போங்க, இதில் என்ன இருக்குது, இது நம்ம குடும்பம், இது நம்முடைய தெரு, இது நம்முடைய சமூகம், நம்முடைய பங்கு, கொஞ்சம் இறங்கி போனா என்னதான் இருக்கிறது என்று நேர்மறையாகவும் நம்மால் ஊக்குவிக்க முடியும். இதற்கு பெயர் எப்படி? எரிகிற நெருப்பில் தண்ணீரை ஊற்றி அணைப்பது. 2 விதமான ஊக்குவித்தல்கள் இருக்கின்றன. இந்த 2 ஊக்குவித்தல்களில் நாம் எப்படிப்பட்ட பண்பை, எப்படிப்பட்ட ஊக்குவித்தலை தேர்ந்தெடுக்க போகிறோம்? இன்றைய உலகம் எதனை அதிகமாக ஊக்குவிக்கிறது? முதலில் நான் சொன்ன அந்த எதிர்மறை ஊக்குவித்தலைத்தான் இன்றைய உலகம் அதிகமாக முன்னெடுக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட ஊக்குவித்தலை முன்னெடுக்க வேண்டும் என்பதை முதல் வாசகம் அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மாதிரியாக அந்த முதல் கிறிஸ்தவர்களுடைய குழுமம் விளங்கியதை நாம் பார்க்கிறோம். அதே போல ரோமியருக்கு எழுதிய திருமடலிலே பவுலடிகளார் அருமையாக சொல்லுவார். 12வது அதிகாரம் முழுமையாக நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும், கிறிஸ்தவ வாழ்வு என்பது எப்படிப்பட்டது, கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய ஒழுங்குகள் எப்படிப்பட்டவை என்பதை மிகவும் அழகாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். அதிலும் குறிப்பாக 12வது அதிகாரம், ரோமையர் 12வது அதிகாரம் 17வது இறை வசனத்தில் அருமையாக சொல்லுவார், தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் என்று சொல்லுவார். தொடர்ந்து அடுத்த இறை வசனத்திலே பழிக்கு பழி வாங்காதீர்கள். இன்னைக்கு பல நேரங்களில் இப்படிப்பட்ட இந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய உணர்வுகள் தான் பல குழுமங்களில் காணப்படுகிறது. ஒருவரிடத்திலே ஒரு பிரச்சனை, ஒரு மனத்தாங்கல் என்று சொன்னால் அதனை விட்டு கொடுக்கக்கூடிய மனம் இன்று பல நேரங்களில் நம்முடைய குழுமங்களிலே காணப்படுவதில்லை. பழிக்கு பழி வாங்காதீர்கள், அதை ஆண்டவருடைய சினத்திற்கு விட்டுவிடுங்கள் என்று அருமையாக பவுலடிகளார் பதிவு செய்திருக்கிறார். அதே போல 21வது இறை வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அருமையான ஒரு இறை வார்த்தை, தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லுவார். அதாவது மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்தாலும், மற்றவர்கள் நமக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தாலும் நாம் அவர்களை குறித்து தவறாக பேசாமல், நாம் அவர்களை குறித்து நம்முடைய மனதிலே தவறான எண்ணத்தை கொண்டிருக்காமல் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் நமக்கு தீங்கு செய்தாலும் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதன் மூலமாக அவர்களுடைய மனதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அருமையாக பவுலடிகளார் சொல்லுகிறார். திருவள்ளுவரும் இதைத்தான் சொல்லுவார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்று சொல்லுவார். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கொண்டிருந்த மனநிலையை கொண்டிருக்கிறேனா? அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊக்குவிக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு என்னிடத்தில் இருக்கிறதா? ஊக்குவிக்கக்கூடிய மனப்பான்மையிலே நான் எதிர்மறையாக செயல்படுகிறேனா அல்லது நேர்மறையாக செயல்படுகிறேனா? சிந்தித்து பார்ப்போம். நாம் உயிர்ப்பின் மக்கள், ஆண்டவருடைய உயிர்ப்பின் சாட்சிகள். கிறிஸ்தவர்கள் நேர்மறையான ஊக்குவிக்கும் பண்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகின்ற ஒன்றாக இருக்கின்றது. எனவே அதனை நம்முடைய உள்ளத்திலே தாங்கியவர்களாக எங்கெல்லாம்
நமக்கு எதிரான கருத்துகள் பரப்பப்படுகின்றனவோ, எங்கெல்லாம் எதிர்மறை கருத்துகள் குவிந்திருக்கின்றனவோ, அங்கே நம்முடைய நேர்மைத்தனத்தினால், நம்முடைய உடனிருப்பினால் அதனை சாதுவாக மாற்றி அந்த குழப்பத்தை போக்கக்கூடிய நல்ல மனதை நாம் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அதற்கான இறையருளை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்தருளும்படியாக சிறப்பாக தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்காமறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது:
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு மக்களே, தமிழர் மரபிலே இன்று ஒரு சிறப்பான நாள், சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய ஆண்டு வளமும் நலமும் நிறைந்த ஆண்டாக உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்விலே இறைவன் எல்லா நலன்களையும் பொழியக்கூடிய ஒரு செழுமையான ஒரு ஆண்டாக இருக்க உங்களை வாழ்த்துகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றென்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. இறைவன் ஒளியில் நாங்கள் செல்ல வழியை சொன்னவரே, சொன்னவரே, நீரை நல்வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவரே, இந்த நெஞ்சில் நீருந்து உண்மை நெறி செல்ல இறைவன் வாக்கை வாழ்ந்து காட்ட புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடின் புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூயமரி இறைவனின் தாயே, பாவைகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.